சார் அடுத்தது ஸோ இந்த 8051 கண்ட்ரோலரில் மெயினாக என்னென்னா இப்போ 8085 பார்த்தீங்கன்னா அதில் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணலாம், ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ண முடியாது. தேர் இஸ் நோ ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் டிவிஷன் பண்ணுறதுக்கும் 8085 ப்ராசஸரில் தேர் இஸ் நோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு பர்ஃபார்ம் தி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அங்கே அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் டிவிஷன் பண்ணணும்னா ஸோ சக்ஸசிவ் அடிஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 2 மல்டிப்ளை பண்ணணும்னா 3-ஐ 2 times ஆட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதுவோம். 5 into 3 அப்போ 5-ஐ 3 times சக்ஸசிவாக ஆட் பண்ணிகிட்டே வருவோம். 5 + 5 + அப்படின்னு போட்டுக்கிட்டே வரும். சக்ஸசிவ் அடிஷன் மெத்தட். ஸோ அப்போ ப்ராசஸரில் 8085 ப்ராசஸரில் டு பெர்ஃபார்ம் தி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் எ ப்ரோக்ராம் மூலிமா தான் பண்ண முடியுமே ஒழிய தேர் இஸ் நோ ஸ்ட்ரெயிட் இன்ஸ்ட்ரக்ஷன். சார் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் டிவிஷன் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அங்கே த்ரூ ப்ரோக்ராம் மூலிமா தான். ஸோ என்ன ப்ரோக்ராம்? ஸோ ஃபார் மல்டிப்ளிகேஷன் சக்ஸசிவ் அடிஷன் மெத்தட், ஃபார் டிவிஷன் சக்ஸசிவ் சப்ராக்ஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் 5/2 பண்ணணும். 5-ஐ -2லேருந்து முதல்ல சப்ராக்ட் பண்ணிங்க. 5 - 2 ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க. மீதி ரிசல்ட் 3 - 2. ஸோ 3 வந்து இந்த 2-ஐ விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். பெருசாக இருந்ததுன்னா 3 - 2 திருப்பி பண்ணுவோம். ஸோ செகண்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டைம் பண்ணியிருக்கோம். 3 - 2 பண்ணால் ரிசல்ட் 1. அந்த ரிசல்ட் 1-ஐ அந்த டிவிடெண்ட் எதால் டிவைட் பண்ணுறோமோ அதால் செக் பண்ணுவோம். பெருசாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்போ 1 வந்து 2ஓட பெருசாக இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. ஸோ டிவிஷனை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ 1ன்றது ரிமைண்டர், அந்த ஆல்ரெடி 2 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணிது கோஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது தான் கொண்டு வர முடியுமோ ஒழிய தெர் இஸ் நோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் 8051-ல் டு பர்ஃபார்ம் தி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தெர் இஸ் ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மல் ஏபி இங்கே தெர் இஸ் நோ கமா செப்பரேஷன் கிடையாது. ஏபி அப்படியே கொடுப்போம். மல் ஏபி. ஸோ ஏக்கும் பிக்கும் உள்ள கமா கிடையாது. நம்ம ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனில் கமா போட்டு கொடுப்போம். நிமானிக்ஸ் எழுதும்போது அந்த கமா செப்பரேஷன் கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தெர் இஸ் நோ செப்பரேஷன். ஸோ மல் ஏபி அப்படியே தான் கொடுக்கணும். அந்த நிமானிக்ஸ் வந்து மல் ஏபி. அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஏஎன்பி ரிஜிஸ்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி செய்ய முடியும். மல்டிப்ளிகேஷன் ஏஎன்பி ரிஜிஸ்டர் மட்டும் தான் செய்ய முடியும். இதோடைய மீனிங் என்ன? மல்டிப்ளை A register data into B register data. Result எங்க சார் இருக்கும்? So result is copied in AB register. Result is copied in AB register. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A ரிஜிஸ்டரில் ஒரு டேட்டா இருக்குது 05. B ரிஜிஸ்டரில் ஒரு டேட்டா இருக்குது 03. ஸோ இது மல்டிப்ளையர் ஆர் மல்டிப்ளிகன் பெருக்கப்படும் எண். இது மல்டிப்ளையர் பெருக்கும் எண். தமிழில் சொல்கிறதா இருந்தால் மல்டிப்ளிகன் அண்ட் மல்டிப்ளையர் பெருக்கப்படும் எண். எதை பெருக்கிறோம்? 5 பெருக்க போகிறோம். எதால் பெருக்க போகிறோம்? எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் அ மல்டிப்ளையர்னு பேர். அப்போ மல்டிப்ளிகண்ட் ஏலையும் மல்டிப்ளையர் பிலையும் காப்பி பண்ணிக்கிறோம். இதை 5 into 3 போட்டாலும் ரிசல்ட் ஒன்று தான், 3 into 5 போட்டாலும் ஒன்று தான். அதனால் இந்த 5 எங்கே ஸ்டோர் பண்ணி 3 எங்கே ஸ்டோர் எப்படி மாற்றிக்கினாலும் ரிசல்ட் ஒன்றா, ரிசல்ட் மாற போகிறது கிடையாது. 5 into 3 = 3 into 5. ஸோ அப்போ எது வேணாலும் மல்டிப்ளிகண்ட் இருக்கலாம், எது வேணாலும் மல்டிப்ளையர் இருக்கலாம். ஆனால் ஏல இருக்கிறத அது மல்டிப்ளிகண்ட்டாக அசியூம் பண்ணிக்கும், பியில் இருக்கிறத மல்டிப்ளையராக எடுத்துக்கும். அப்போ மல் ஏபி அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா த ரிசல்ட் மல் ஏபி MUL மல் ஏபி. இங்கே செப்பரேஷன் வரக்கூடாது. அப்போ இது 5 into 3 ஏல இருக்கிறதையும் பியில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும். ரிசல்ட் 15. ஸோ இது டெசிமல். ரிசல்ட் இஸ் 15 டெசிமல். இதுக்கு ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் 0F. அப்போ இது ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த ஏபி ரிஜிஸ்டரில் BA. ஸோ இது 4 டிஜிட்டாக தான் காப்பி பண்ணும். ஸோ அந்த ரிசல்ட் 0F00. ஸோ இந்த ரிசல்ட்டை அதை 4 டிஜிட்டாக மாற்றிக்கும். 000Fன்னு மாற்றிக்கும். ஸோ இது லோயர் ஆர்டர் பைட்.
ஸோ இது ஃபஸ்ட்டு பைட் 1, இது பைட் 2. ஸோ பைட் 1-ஐ ஏ ரிஜிஸ்டர்லேயும் பைட் 2-ஐ பி ரிஜிஸ்டர் தான் காப்பி பண்ணும். ஸோ ரிசல்ட் நம்ம 2 சிங்கிள் டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் 2 டிஜிட்டாக வரலாம். அதே மாதிரி இங்கே 2 8 டிஜிட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் 16 பிட்டாக வரலாம். 2 8 பிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் 16 பிட்டாக வரலாம். அந்த 16 பிட்டாக வரும்போது லோயர் ஆர்டர் பிட் வந்து ஏ ரிஜிஸ்டர்லேயும் ஹையர் ஆர்டர் பிட் வந்து பி ரிஜிஸ்டரும் காப்பி ஆகும். இது ஏபி ரிஜிஸ்டரில் மட்டும்தான் ரிசல்ட்டை வச்சுருக்கும், வேறு எங்கேயும் ரிசல்ட்டை வச்சுருக்காது. ஸோ இட் வில் காப்பி த ரிசல்ட் ஒன்லி இன் ஏபி ரிஜிஸ்டர். ஸோ ஏபி ரிஜிஸ்டரில் தான் இருக்கும். ஏயில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பைட்டாகவும் பியில் இருக்கிறது செகண்ட் பைட்டாகவும் எடுத்துக்கும். ஸோ வேறு எங்கேயும் அக்குமுலேட்டரில் வேறு எங்கேயும் மெமரி அட்ரஸ்லாம் போய் காப்பி ஆகாது. இட் ஷுட் பி. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் டைரெக்டாக பண்ணலாம். நம்ம என்னென்ன நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோமோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு அக்குமுலேட்டர் காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த நம்பரை பி ரிஜிஸ்டரில் காப்பி பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் மல் ஏபி. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ஏபி தெர் இஸ் நோ செப்பரேஷன். ஸோ ஏ கமா பின்னு கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது, கண்ட்ரோலர் அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால் நிமானிக்ஸ் கொடுக்கும்போது மல் ஏபி இப்படி கொடுத்தா தான் அக்செப்ட் பண்ணிக்கும். மல் ஏ கமா பின்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. சார் இங்கே டேட்டா எங்கே இருக்குது? இந்த ரிஜிஸ்டர் நம்ம பெருக்கும் எண்ணும் பெருக்கப்படும் எண்ணும் ரிஜிஸ்டரில் தான் இருக்குது. அதனால் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் லென்த் சிங்கிள் பைட். ஸோ ரிசல்ட் வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேஷன். இந்த குரூப் வந்து அரித்மேட்டிக் குரூப். அரித்மேட்டிக் செப்பரேஷன் அடிஷன் சப்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய குரூப். அதனால் இது அரித்மேட்டிக் குரூப். ஸோ அதே மாதிரி டிவிஷன் நம்ம பார்க்குறது இப்போ மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 8051-ல் ஸோ தெர் இஸ் எ ஸ்ட்ரெயிட் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன். ஸோ இது பண்ணுறதுக்கு 8051-ல் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று மல் ஏபி மல்டிப்ளிகேஷனாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டிவிஷன் பண்ணும்போது டிவைட் ஏபி. ஸோ இங்கேயும் தெர் இஸ் நோ செப்பரேஷன். ஏக்கும் பிக்கும் தெர் இஸ் நோ செப்பரேஷன். ஸோ ஏபி சேர்த்து தான் கொடுக்கணும். இது என்ன செய்யணும்? divide the content, divide the data in A register, data in A register by B register, by B register. அதாவது மீனிங் என்னென்னா டிவைட் ஏபி அப்படின்னு சொல்லும்போது ரிசல்ட் நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது ஏ பை பி, மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது ஏ பை பி. ஸோ அதனால் இந்த ஏ, ஸோ மேலே இருக்க இந்த நம்பர் பேர் வந்து டிவிடெண்ட், டிவிடெண்ட் வகுக்கப்படும் எண். பியில் இருக்கிறது டிவைடர் வகுக்கும் எண். ஸோ அப்போ இங்கே நம்ம டேட்டா மாற்றி கொடுத்தா ரிசல்ட் தப்பாக வரும். வகுக்கப்படும் எண்ணையும் வகுக்கும் எண்ணையும் மாற்றி கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏயில் போய் டிவிடெண்ட் கொடுத்துட்டு பியில் டிவைடர் கொடுத்துட்டு டிவைட் ஏபின்னு கொடுத்தா நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் பி பை ஏன்னு எதிர்பார்த்துருப்பேன். ஆனால் அது கொடுக்குறது ஏ பை பி தான் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன நம்பரில் ஏயில் இருக்கோ அந்த நம்பரை பியால் டிவைட் பண்ணிக்கும், பியில் இருக்க நம்பரை டிவைட் பண்ணிக்கும். அப்போ நம்ம இந்த டிவைட் ஏபி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எந்த நம்பரை டிவைட் பண்ண போகிறோம்? ஸோ டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை வந்து ஏலையும் எதை டிவைடராக யூஸ் பண்ண போகிறோம் அது பிலையும் கொடுத்துக்கிறோம். ஸோ டிவைடர் ஷுட் பி பி ரிஜிஸ்டர், டிவிடெண்ட் ஷுட் பி ஏ ரிஜிஸ்டர். மாற்றி கொடுத்தேன்னா ஒரு ரிசல்ட் மாறி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5/2 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 5/2 பண்ண போகும்போது ஏயில் வந்து 5 கொடுத்துருக்கேன், ஏயில் வந்து 5, டிவிடெண்ட் பியில் வந்து 2 கொடுத்துருக்கேன். அப்போ டிவைட் ஏபி அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது இது என்ன செய்யணும்? ஏ பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 5/2. ஸோ 5/2 வரும்போது இதில் கோஷன் அந்த டிவைட் பண்ணும்போது ஈவுன்னு சொல்லுவோம், தமிழ் சொன்னால் ஈவு, அது 2. ஸோ ரிமைண்டர் மீதி. ஸோ இந்த 5 2 டிவைட் பண்ண போது ரிமைண்டர் மீதி 1. ஸோ இந்த கோஷன் ஏ ரிஜிஸ்டர்லேயும் ரிமைண்டர் பி ரிஜிஸ்டர்லையும் காப்பி ஆகும். ஸோ இந்த டிவைட் ஏபின்னு யூஸ் பண்ணும்போது த ரிசல்ட் ஷுட் பி ஏபி. அந்த ஏயில் இருக்க நம்பர் அந்த டிவைடட் பண்ணதுக்கப்புறம் உள்ளக்கூடிய கோஷன்ட் ஏவிலையும் ஸோ மீதி ரிமைண்டர் பிலையும் இருக்கும். ஸோ தட் இஸ் தி டிவைடர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே நம்ம மாற்றி போட முடியாது. இப்போ நான் ஏயில் 2 பியில் 5ன்னு போட்டால் கோஷன்ட் 0ன்னு மாறிடும், ரிமைண்டர் 5ன்னு வரும். ஸோ அதனால் இங்கே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ எதை டிவைட் பண்ண போகிறோம், எதால் டிவைட் பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி அந்த ஏபி ரிசல்ட் டேட்டா கொடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்ரஸிங். ஸோ அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மூலிமா தான் கொடுக்குறோம், ஏபி ரிஜிஸ்டர் மூலிமா தான் கொடுக்குறோம். அதனால் ரிஜிஸ்டர் அட்ரஸிங். ஸோ டேட்டா இஸ் இன் தி ரிஜிஸ்டர் அட்ரஸிங். ஸோ லென்த்
ரெண்டுமே சிங்கிள் பைட் தான். இங்கே டேட்டா கிடையாது, அட்ரஸ் கிடையாது, சிங்கிள் பைட். குரூப் அரித்மேட்டிக் குரூப். அரித்மேட்டிக் குரூப் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இது அரித்மேட்டிக் குரூப்பில் வரும். அரித்மேட்டிக் குரூப். ஸோ திஸ் இஸ் தி addition, subtraction, multiplication and division instruction. Right.